வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. நிழலில் இருந்த புயல் சீனா களத்தில் குதித்தது. சில போர்கள் அறிவிப்போடு வரும், சில போர்கள் நிழலில் இருந்து பாய்ந்து வரும். 1950 கொரிய போரில் அந்த நிழல் அசைந்தது. அந்த நிழல்தான் சீனா. யாழு நதி எச்சரிக்கை எல்லை. யாழு நதி வடகொரியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான இயற்கை எல்லை. ஐக்கிய நாடுகள் படைகள் அந்த நதியை நெருங்கிய போது சீனாவுக்கு ஒரு செய்தி சென்றது. போர் எங்கள் வாசலுக்கு வந்துவிட்டது. சீனாவின் நினைவில் ஒரு காயம். சீனா ஜப்பானிய ஆக்கிரமிப்பை அனுபவித்தது. வெளிநாட்டு தலையீட்டை கண்டது. எல்லையில் எதிரி நிற்பதை அது ஒருபோதும் அனுமதிக்காது. மேலும் 1949 புதிய கம்யூனிச அரசு மாசே துங்கின் சீனா, இந்த புதிய அரசு தன் எல்லையை பலவீனமாக காட்ட விரும்பவில்லை. எச்சரிக்கைகள் கேட்கப்படாத குரல்கள். சீனா அமைதியாக எச்சரித்தது, எல்லையை தாண்டாதீர்கள், யாழு நதியை நெருங்காதீர்கள். ஆனால் இந்த எச்சரிக்கைகள் அரசியல் மொழி என்று கருதப்பட்டது. போர் அச்சுறுத்தல் என்று நம்பப்படவில்லை. அதுவே ஒரு பெரிய தவறு. மௌனத்தின் பின்னணி. சீனா திறந்த வெளியில் அறிவிக்கவில்லை, ஊடகங்களில் பேசவில்லை. ஆனால் படைகளை நகர்த்தி கொண்டிருந்தது. அந்த படைகள் மக்கள் இராணுவம். அதிகாரப்பூர்வ போர் அறிவிப்பு இல்லை. தன்னார்வ வீரர்கள் என்ற பெயர், உண்மையில் முழுமையான இராணுவம். மௌனம் ஒரு ஆயுதமாக மாறியது. இரவில் நடை, சீன பாணியில் போர். சீன வீரர்கள் இரவில் நகர்ந்தனர், மலைகளில் மறைந்தனர், குளிரை ஆயுதமாக்கினர். ஐக்கிய நாடுகள் படைகள் நீண்ட சப்ளை வழிகள், குளிர் உடைகள் குறைவு, எதிரியை பார்க்காமல் தாக்கப்படுதல். போர் ஒரே இரவில் திசை மாறியது. முதல் தாக்குதல் அதிர்ச்சி. 1950 அக்டோபர் இறுதி சீன படைகள் திடீரென தாக்கின. பல இடங்களில் ஒரே நேரத்தில் மனித அலை தாக்குதல்கள். ஐக்கிய நாடுகள் படைகள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள்? எத்தனை பேர்? இந்த கேள்விகளுக்கு போர்க்களத்தில் பதில் இல்லை. குளிருடன் சேரும் போர் அழிவைத் தரும். வடகொரியா குளிர்காலம், கடும் பனி, உறையும் காற்று, மலைப்பாதைகள். இந்த சூழலில் சீன வீரர்கள் தயாராக இருந்தனர். ஐக்கிய நாடுகள் வீரர்கள் மனித உடலே போராட முடியாத நிலையில். போர் திரும்புகின்றது. இந்த சீன தலையீடு ஐக்கிய நாடுகள் படையின் முன்னேற்றத்தை நிறுத்தியது. வெற்றியின் போதையை உடைத்தது. போரின் திசையை மாற்றியது. யாழு நதியை நோக்கிய நடை இப்போது பின்வாங்கல் நடையாக மாறிப்போனது. உலக அரசியல் அதிர்வு. இந்த செய்தி வாஷிங்டனை அதிர வைத்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் பதற்றம். பனிப்போர் இன்னும் சூடேறிக்கொண்டே இருந்தது. ஒரு கேள்வி எழுந்தது, இது இன்னும் கொரிய போர்தானா அல்லது 3ஆம் உலகப் போரின் நிழலா? நிறைவாக சீனா அறிவிப்போடு வரவில்லை. ஆனால் அதன் வருகை போரின் முகத்தை மாற்றியது. நிழலில் இருந்து பாய்ந்த அந்த புயல் கொரிய போரின் அத்தியாயங்களை இரத்தமயமாக்கப் போகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.